ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு நருட்டோ கத்தி எப்படி செய்வதுன்னு நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ப்போம். இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எதோ செய்ய போகிறீங்கன்னா உங்கள் இஷ்டம்தான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் ரெண்டையுமே இப்படி பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டையுமே அடக்கி விட்டுட்டு இந்த வீடு ஷேப்பில் ரெண்டு பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே அங்கிட்ட ஒரு மடிப்பு இங்கிட்ட ஒரு மடிப்பு அடிச்சு விட்டுட்டு உங்களுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா ஷேப்பு கரெக்டாக வரணும். நீங்கள் சும்மா இதை செய்யணும்னு செய்யாதீங்க. கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யுங்க. நம்ம எதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை கைஸ், இந்த ராக்கெட் செய்வோம் பாருங்கள், அது மாதிரி இந்த பக்கம் ஒன்று இது பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஆனால் இந்த முனி இருக்குது பாருங்கள், அந்த முனி கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும். திக்கானால் இப்படி கொஞ்சம் ஊசியாக வேணும். ஓகேவா? பார்த்துங்க, நம்ம செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மேல் பக்கம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள். சரி, அது உங்களுக்கு இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ரெண்டு இருக்கும். இந்த கோடே வந்துடும் உங்களுக்கு. இந்த கோடை மட்டும் நீங்கள் கரெக்டாக சூப்பராக மட்டும் வெட்டிட்டிங்கன்னா போதும், நம்மளோட மேல் பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டாக சூப்பராக வெட்டிட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி ரெண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மேல் பக்கம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அதை தூக்கி நம்ம இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டா நம்மளுக்கு அது சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒட்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கும் என்னடா இந்த கம்மு ப்ளூ கலர் கம்மு இருக்குது, ஐயோயோ என்கிட்ட இந்த ப்ளூ கலர் கம்மு இல்லையே, இதை என்ன செய்யணும் அப்படின்னா யாரும் யோசிக்க வேணாம். உங்களுக்கு இந்த கலர் தெரியணும் மட்டும்தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த சும்மா இந்த ப்ளூ கலரு இந்த இங்கு ஊற்றி இந்த மாதிரி கலர் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேறு இந்த கடையில் இந்த மாதிரி கம்மே விற்கும், அதை வாங்கி நீங்கள் கொஞ்சம் ஒட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சது பேப்பரை மடக்கி, அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பரை மடக்கி, அது கீழே இன்னொரு பேப்பரை மடக்கி, அடுத்து கீழே இன்னொரு. இது எதுக்குடா மடக்குடான்னு கேட்பீங்க. அது நம்ம கத்தி செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு நம்மளோட பிடிப்பு வேணும் பாருங்கள், வால் மாதிரி. அது கீழே பிடிப்போம்ல, உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சாச்சு. லாஸ்ட்டில் இந்த எட்ஜு மட்டும் இருக்கும் பாருங்கள், அந்த எட்ஜை நீங்கள் கொஞ்சம் மடக்கி விட்டு கம்மை ஒட்டி விட்டுக்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம எட்ஜை நம்ம நல்லா மடக்கி விட்டுட்டு அந்த எட்ஜுக்கு மேலே கொஞ்சம் கம்மை ஊற்றிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். அதை நம்ம வீடியோக்கு இப்போ என்னன்னு தெரில, கொஞ்சம் வியூஸே ஆனால் கூடவே மாட்டேங்குது, என்னன்னே தெரில. கொஞ்சம் நீங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருப்பீங்க, அவங்களும் நம்ம வீடியோக்குள்ளே போய் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஷார்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அந்த ஒரு வீடியோவும் எடிட் பண்ணி நம்ம இது பண்ணி சாங் வச்சு போடுறதுக்குள்ளேயும் போதும்னு ஆகிப்போகும். அதை நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வியூஸே வராது. அது நம்மளுக்கு அடுத்தடுத்து இப்போ நான் அடுத்தடுத்து நம்மளுக்கு போடுறப்ப இங்கே பாடுற எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, இங்கே பாடுற லைக்கு சப்ஸ்கிரைப் அப்படி நம்மளுக்கு கூடினா மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா? சரி விடுங்க, அடுத்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இது ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று வச்சுருந்தோம்ல, ஒன்று கட்டமாக வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் உருட்டி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உருட்டை அந்த மாதிரி உருட்டி கட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பிடிப்பு வேணும்னு சொல்லிட்டு, இந்த பிடிப்புக்குள்ளே இந்த மாதிரி லேசாக இருந்துச்சுன்னா போதுமா, அதுதான் இதுக்குள்ளே விட்டோம்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிழிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கே வந்துடும் கிழிக்கிறப்ப. அந்த மாதிரி குட்டி பேப்பர் ரெண்டையும் இப்படி கிழிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஒன்று மட்டும் தேவைப்படும் நம்மளுக்கு. நீங்கள் இந்த மாதிரி தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வால் மேலே ஒரு வி ஷேப்பில் இருக்கும் பாருங்கள், அதை நம்ம பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பெரிய பேப்பரில் செய்யப்போம் பாருங்கள். உங்களுக்கு கூட சொன்னேன் பாருங்கள், நான் ராக்கெட் மாதிரி அதே மெத்தட் மட்டும்தான் இது. அப்படியே அந்த ராக்கெட் மாதிரியே செஞ்சுக்கலாம் நம்ம.
இந்த மாதிரி இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் ஊசியாக வர மாதிரி செய்யுங்க. அப்போதே இந்த வாலுக்கே கொஞ்சம் கெத்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஊசியாக இருக்கிறதே கொஞ்சம் நம்ம வாலுக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்கும். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு எப்போ கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும் இது எங்கே வரும் அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ராக்கெட் மாதிரி செஞ்சதுக்கப்புறம் வி ஷேப் மாதிரி இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக, அதை பின்னாடி திருப்பி இப்படி நம்ம போட்டு விட்டோம்னா கரெக்டாக ஆயிரும். ஓகேவா, நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுக்குவோம். போட்டுவிட்டு திருப்பி என்ன செய்வோம், இந்த திருப்பி பின்னாடி நம்ம கம் வச்சு ஒட்டிக்குவோம். ஓகேவா, கம் வச்சு ஒட்டினா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டைட்டாக சூப்பராக வரும். அவங்க கம் வச்சு ஒட்டலைன்னா கொஞ்சம் லூஸியாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி கம் வச்சு ஒட்டிக்கோங்க. தான் இந்த மாதிரி முன்னாடி வச்சு அந்த எட்ஜில் மட்டும் கம் வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதிரி கம்மை சொட்டிட்டு அடுத்து இந்த மாதிரி செய்யுங்க. அடுத்து 2வது பேப்பர் 2 பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் வரும். உங்களுக்கு ஐடியா இப்போ கொஞ்சம் வந்திருக்கும் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சாச்சு, சூப்பராக செஞ்சாச்சு பாருங்கள். இதை தூக்கி அப்படியே நம்ம இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இது என்னடா ஒன்று செய்கிற அப்படின்னு பார்ப்பீங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, நம்மளோட உங்களுக்கு தம்ப்நெயில் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேலே பார்த்தீங்கன்னா அருட்டோ பிடிக்கிறதுக்கு வால் மாதிரி இருக்கும் பாருங்கள், அருட்டோ கூட அந்த கையில் வச்சுருப்பாங்க பாருங்கள். அது வந்து அதுதான் செய்ய போகிறோம் நம்ம. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம இங்கிட்ட ஒரு மடிப்பு அங்கிட்ட ஒரு மடிப்பு இந்த மாதிரி 2 மடிப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து இந்த மாதிரி 2யும் அடிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி திருப்பி ஒரு மடிப்பு இங்கிட்டு லெஃப்ட் சைடில், அடுத்து ரைட் சைடில் ஒரு மடிப்பு இங்கிட்டு, அதே மாதிரி திருப்பி ஒரே ஒரு மடிச்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி 3 மடிப்பு மடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோக்கா வீடியோ மட்டும் கொஞ்சம் லைக் மட்டும் கொஞ்சம் கிடச்சிச்சின்னா போதும் நம்மளுக்கு. இந்த வீடியோ மட்டும் 1000 பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி முயற்சி சூப்பராக பண்ணலாம். அடுத்தடுத்து இதோட சூப்பராக ஒரு வீடியோலாம் நம்ம அடுத்து நம்ம மேக் பண்ணி போடலாம். ஓகேவா, இந்த மாதிரி லைக்கு வியூஸ் மட்டும் நம்மளை பாருங்கள். ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோமே என்ன செய்வீங்கன்னா, சரி வீடியோ என்னடா சின்ன பையன் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிடுவீங்க. அப்படி போகாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேனலுக்குள்ளே வந்து நீங்களும் ஒரு ஃபேமிலியாக வந்து நம்ம கூட சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே நம்ம செஞ்சாச்சு, செய்கிறத பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை செஞ்சாச்சு, சூப்பராக செஞ்சாச்சு பாருங்கள். நம்ம அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை சேர்க்க போகிற வேலை மட்டும்தான். பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா நம்ம கத்தி இருக்கும் பாருங்கள், முன்னாடி ஃபஸ்ட்டு செய்வோம் பாருங்கள், அதுக்குள்ளே இந்த பிடிப்பை உள்ளே விட்டுட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் எதுக்கு இந்த உருண்டையை நம்ம செய்கிறோன்னு. பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை இதுக்குள்ளே விட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த சின்ன பசங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்களே விளாட போகிறீங்க, செஞ்சு சொல்லுங்கள். சின்ன பசங்க தானே கொடுப்பீங்க. அதுக்காண்டி கொஞ்சம் நம்ம பிடிச்சி நசுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட கத்தி பிடிப்பே போயிடும். அதுக்காண்டி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் சொன்னேன் பாருங்கள், அதை கொஞ்சம் பெருசாக ஒட்டிக்கோங்க. நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக ஒட்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பெருசாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு கம் இருந்துச்சுன்னா போட்டு ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். கம்மை போட்டு நல்லபடியாக ஒட்டிட்டு அதை கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க, உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா நம்மளோட வால் ரெடி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கன் ஆலில் போட்டுட்டு மறக்காமல் சூப்பர் கத்தின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லியும் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ